அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் திருக்குறளை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல். திருக்குறளை திருவள்ளுவர் 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறார். நம்ம அறத்துப்பாலை பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த அறத்துப்பாலை பாயிரம் ஒரு 4 அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. இல்லறவியல் ஒரு 20 அதிகாரம், துறவறியல் 13 அதிகாரம், ஊழியல் ஒரு அதிகாரம், மொத்தம் 38 அதிகாரம் அறத்துப்பால் கொடுத்துருக்கிறார். இதில் பாயிரம் 4 அதிகாரம் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இதுவரையும் அதை பார்க்காதவங்க ஸ்பிரிச்சுவல் அருள் யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கலாம். இல்லறவியலில் மொத்தம் 20 அதிகாரம். அந்த 20 அதிகாரத்தில் 5வது அதிகாரம் இல்வாழ்க்கை, 6 வாழ்க்கை துணைநலம், 7 மக்கட்பேறு, 8 அன்புடைமை, 9 விருந்தோம்பல், 10 இனியவை கூறல். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஸ்பிரிச்சுவல் அருள் யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல். வாங்க, செய்நன்றி அறிதல்னா திருவள்ளுவர் எந்த கருத்தை சொல்ல வரான்னு பார்க்கலாம். திருக்குறள் அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல். நன்றி மறவாமை. அதாவது ஒருத்தங்க செய்த நன்றியை மறக்கக்கூடாது. அது எப்பயும் நம்ம மனசில் அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். அதிகாரம் 11. அது ஒருத்தங்க செய்த நன்றி எந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னா அது தேவலோகத்துக்கு ஈடாகாது அப்படிங்கிறார். ஒருத்தங்க செஞ்சவருக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒருத்தங்க உதவி செஞ்சுட்டாங்கன்னா அது இந்த உலகை விட பெரியது அப்படிங்கிறாரு. கடலை விட பெரியதுங்கிறாரு. நல்ல ஒரு சான்றோர்கள்லாம் சின்ன உதவியை செஞ்சாலும் அது பேர் உதவியை நினைப்பாங்க அப்படிங்கிறாரு. அதை ஒருத்தங்க செய்த உதவி என்னைக்கும் நன்றியும் வராமல் அவங்கள போட்டுணுங்கிறாரு. எந்த நன்றி வேணாலும் மறந்துடலாம், ஆனால் ஒருத்தங்க செய்த எந்த உதவி எதை வேணாலும் மறந்துடலாம், ஆனால் ஒருத்தங்க செய்த உதவியை என்னைக்கும் மறந்துடக்கூடாது. அதுபோல் பாவம் வேறு இல்லைங்கிறாரு. அதை செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமும் இல்லைங்கிறாரு. இப்படி அந்த நன்றி மறவாயை பற்றி, அந்த குணத்தை பற்றி திருவள்ளுவர் 10 விதமாக 10 குறள் வழியாக நம்மளுக்கு ஒருத்தங்க செய்த நன்றியை மறக்கக்கூடாது அப்படின்னு வலியுறுத்துகிறார். வாங்க ஒரு குறளாக போய் பார்க்கலாம். திருக்குறள் இல்லறவியல் அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல், நன்றி மறவாமை. இதுவரையும் 10 அதிகாரம் முடிச்சிட்டோம். அதாவது 100 திருக்குறள் முடிச்சிட்டோம். இது 101வது திருக்குறள். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தான் பிறருக்கு எந்த உதவியும் செய்யாத போதும் பிறர் தமக்கு செய்யும் உதவியானது இவ்வுலகத்திற்கும் விண்ணுலகத்திற்கும் கூட ஈடாகாது. நம்ம யாருக்கு எந்த உதவியும் செய்யலை, ஆனால் யாரோ ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அது ஏதாவது விபத்தாக இருக்கலாம், இல்லை ஏதாவது கடன் பிரச்சனையாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நமக்கு உதவி செஞ்சு அந்த கடன்லேருந்தும் அந்த விபத்துலேருந்து மீண்டு நல்லபடியாக உயிர் வாழ்கிறோம்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அந்த உதவிக்கு இந்த விண்ணுலகம் கூட ஈடாகாது அப்படின்னு அந்த நன்றி மறக்கக்கூடாதுங்கிறது 101வது குறள் மூலிமா நம்மளுக்கு சொல்கிறார் திருவள்ளுவர். 102 காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிது. மிகவும் நெருக்கடியான காலகட்டத்தில் ஒருவர் செய்த உதவியானது சிறியதாக இருந்தாலும் அது இவ்வுலகத்தை விட பெரிதாக கருதப்படும். ரொம்ப நெருக்கடியான காலகட்டம், அந்த நேரத்தில் ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னா அது இந்த உலகத்தை விட பெருசு அப்படின்னு 102வது குறள் மூலிமா சொல்கிறார். 103
பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடனின் பெரிது. எந்த பலனையும் எதிர்பார்க்காது செய்த உதவியை சீர்தூக்கி பார்த்தால் அதன் நன்மையானது பெருங்கடலை விட பெரியது. எந்த கைமாறு எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்கல ஒருத்தர் உதவி செய்கிறார், அதை நம்ம எடை போட்டு பார்த்தோம்னா அது கடலை விட பெருசு அப்படின்னு 103வது குறள் மூலிமா சொல்கிறார். 104 திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். ஒருவன் தமக்கு சிறிய உதவியை செய்திருந்தாலும் அதன் பயனை தெரிந்தோர் அதை பேருதவியாக எண்ணி போற்றுவார். சின்ன உதவி தான், ஆனால் அதனுடைய நன்மையை பார்த்துனா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பேருதவியாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி 104வது குறள் மூலிமா சொல்கிறார். 105 உதவி வரைத்து அன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. கைமாறாக செய்யும் உதவியின் அளவு முன் செய்த உதவிக்கு ஈடானதாக இருக்கும் என கருத முடியாது. அது உதவி செய்தவர் நற்பண்பை பொறுத்து கூடுதலாகவே அமையலாம். ஒருத்தர் நம்ம கஷ்டமான காலத்து உதவி செய்கிறாரு, திருப்பி நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறப்ப கூட செய்யலாம். அது கரெக்டாக செஞ்சது கரெக்டாக செய்ய முடியாது. அதனால் அதனுடைய ஒருத்தவங்க உதவி செய்யும்போது இந்த அளவு நம்மளுக்கு பிரதிபலனாக வரும் அப்படின்னு எதையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது தன்னால் அது யாருக்கு உதவி செய்யுமோ அவங்களை பொறுத்து கூட அமையும் அப்படின்னு 105வது குறள் மூலிமா சொல்கிறார். 106 மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. குற்றமில்லாத நல்லவரின் நட்பை மறக்கக்கூடாது. அதேபோல் துன்ப காலத்தில் உதவியரின் நட்பை கைவிடக்கூடாது. 2 பேர் சொல்கிறார், நல்லவங்க நட்பை கைவிடக்கூடாது, மறக்கக்கூடாது. துன்ப காலத்தில் உதவி செய்யுங்கிற நட்பையும் கைவிடக்கூடாது. அந்த உதவி செஞ்சாச்சு, முடிஞ்சு போச்சு, பலன் அடைஞ்சாச்சு, அவங்கள அப்படியே மறந்துடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. 2 பேர் மறக்கக்கூடாது, அவங்களுடைய நட்பை கைவிடக்கூடாது. ஒன்று நல்லவர் நட்பை எப்போதும் கைவிடக்கூடாது, இன்னொன்று நம்மளுக்கு துன்ப காலத்தில் உதவி நட்பை எப்போதும் கைவிடக்கூடாதுன்ட்டு 106வது குறள் மூலிமா நம்மளுக்கு சொல்கிறார். 107 எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நற்குணம் கொண்ட சான்றோர் துன்ப காலத்தில் தனக்கு உதவிய நட்பை தன்னுடைய பிறவிதோறும் மறவாது நினைத்து போற்றுவார். ஒருத்தவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சாங்கன்னா துன்ப காலத்தில் உதவி செய்ய நட்பை இந்த பிறவியில் இல்லை, ஒவ்வொரு பிறவிலும் நினைத்து பார்க்க வேண்டும், அவருடைய உதவியை போற்ற வேண்டும். சான்றோர்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு 107வது குறள் மூலிமா நன்றியை மறக்கக்கூடாதுன்னு நமக்கு வலியுறுத்துகிறார். 108 நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. இதெல்லாம் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் இதுதான் முக்கியமான குறள். ஒரு அதிகாரத்தில் சில முக்கியமான குறள் எடுத்து கொடுப்பாங்க. அதில் இந்த குறளாக முக்கியமான குறள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் செய்த உதவியை மறப்பது நல்லதல்ல. ஒருத்தவங்க உதவி செஞ்சிருக்காங்கன்னா அதை மறக்கின்ற பழக்கம் நல்லதல்ல. ஆனால் அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது. ஒருத்தவங்க உதவி செஞ்சுருக்கிறாங்க, உதவி செஞ்சாங்க, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதே சூழ்நிலையின் காரணமாக அவங்களே நம்மளுக்கு சில தீமை செஞ்சாங்க, கெடுதல் நடந்திருக்கு, அது அவங்களுக்கு தெரிஞ்சு நடந்துச்சோ தெரியாமல் நடந்துச்சோ, அதை நம்ம மறந்துடணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த செஞ்ச நன்மை தான் நம்மளுக்கு கண்ணுக்குன்னா மனசில் நிற்கணும் மொழிய இப்போ செஞ்ச தீமையை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்ட்டு 108வது குறள் மூலிமா நம்மளுக்கு அந்த நன்றியினுடைய பயனையும் நன்றி மறக்காத குணத்தையும் நமக்கு அறிவுறுத்துகிறார். 109 கொன்று அன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். ஒருவர் தமக்கு கொடிய தீமையே செய்தாலும் அவர் என்றோ செய்த ஒரு நன்மையை நினைத்தால் அத்தீமையானது தானே மறைந்து போகும். இப்போ கொடிய தீமை செஞ்சிருக்கிறாரு, ஆனால் ஒரு காலத்தில் அவர் தான் அந்த நன்மை செஞ்சார், அந்த நன்மை செஞ்சால்தான் நம்ம இந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ அவங்க செஞ்ச ஒரு கொடிய தீமையை நம்மளுக்கு மறந்தே போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்ச நன்மையை தான் நம்ம ஞாபகம் வச்ச முடிய அவங்க செஞ்ச தீமை நம்ம ஞாபகம் வச்சக்கூடாது அப்படின்னு 109வது குறள் மூலிமா நம்மளுக்கு அறிவுறுத்துகிறார். 110 என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு.
இதுவும் வந்து பள்ளிக்கூட காலத்தில் ஸ்கூலில் ஒரு முக்கியமான திருக்குறளாக இந்த அதிகாரத்திலேருந்து வைப்பாங்க. என்னது? என்னென்றை கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு. எந்த அறத்தை அடித்தவர்க்கும் அப்பாவளத்திலிருந்து மீண்டு வர வழி உண்டு. எந்த அறத்தில் செய்யாமல் இருக்கிறவங்களும் இல்லை எந்த அறத்தை செய்யாமல் இருந்தவங்க அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர வழி உண்டு. ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு அப்பாவத்திலிருந்து மீண்டு வர வழியே கிடையாது. ஒருத்தங்க செய்த உதவியை மறந்தவங்களுக்கு பாவம்தான் வரும். அந்த பாவத்திலேருந்து மீண்டு வரத்துக்கு வழியோ அதுக்குள்ள சரியான பரிகாரமோ எதுவுமே கிடையாது. அதனால் ஒருத்தங்க செய்த நன்றியை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நன்றியுடன் இருப்போம். நம்மளுக்கு யார் உதவி செய்தார்களோ அவருடைய நட்பை நம்ம என்றும் கைவிடாது. திருவள்ளுவர் வழிப்படி, திருவள்ளுவர் வழிகாட்டின்படி எல்லோரிடத்தும் நம்முடைய தாய் தந்தையர், நம்மளுடைய அண்ணன் தம்பிகள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஆகிய அனைவரிடமும் நட்போடு இருப்போம். அவர்கள் செய்த உதவியை என்று மறக்காமல் இருப்போம் என்று கூறி இந்த அதிகாரம் 11 இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.